சீனாவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட போலி மின்சாதன பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சீனாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தரமற்ற மின்சாதன பொருட்கள் கடத்தி வரப்பட்டுள்ளதாக இந்திய தர கட்டுப்பாட்டு நிர்ணய அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. விசாரணையில் ராயபுரம் சரக்கு முனையத்தில் உள்ள கண்டெய்னர்களில் போலி மின்சாதன பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. அவைகளை சோதனையிட்ட போது 672 விலை உயர்ந்த LED பல்புகள், 10,000க்கும் மேற்பட்ட மின்சார பிளக்குகள், கேபிள்கள், மின்சாதன உதிரி பாகங்கள் இருந்தது தெரியவந்தது. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இறக்குமதி செய்தவர்கள் யார் என விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு வழிவகுக்கும் முதல் நாடு இந்தியாதான் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் வடக்கு மாகாணங்களில் கலாச்சார உட்கட்டமைப்பை விரிவுபடுத்தும் வகையிலும் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் இந்தியாவின் நிதி உதவியுடன் கலாச்சார மையம் கட்ட திட்டமிடப்பட்டது. அதன்படி 2014ஆம் ஆண்டு இரு நாடுகளுக்கிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனையடுத்து 2015ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். கட்டுமான பணிகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்ததை அடுத்து கடந்த ஆண்டு இலங்கை சென்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலாச்சார மையத்தின் செயல்பாட்டை தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே முன்னிலையில் கலாச்சார மையத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நான்கு நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியா வழங்கிய $4 மில்லியன் மதிப்பிலான நிவாரண உதவி இரு நாடுகளின் நட்பிற்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்று கூறினார். இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு வழிவகுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்ட முதல் நாடு இந்தியா என்றும் எல்முருகன் பெருமிதம் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் கலாச்சார மையம் இரு நாடுகளின் நல்லுறவுக்கு அடையாளமாக திகழும் எனவும் எல்முருகன் குறிப்பிட்டார். இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு வழிவகுக்கும் வகையில் சர்வதேச நாணய நிதியத்திற்கு எழுத்து மூலமாக நிதி உத்தரவாதத்தை வழங்கிய முதல் நாடு இந்தியா என்பதில் பெருமை கொள்கிறோம். இதேபோன்று இலங்கையில் உள்ள எங்கள் நண்பர்களுக்கு இந்தியா பலமுறை துணை நின்றுள்ளது என்பது வெளிப்படை. யாழ்ப்பாணம் பொது நூலகத்திற்கு அருகில் நகரின் மிக உயரமான கலாச்சார மையம் கட்டப்பட்டுள்ளது. அதிநவீன வசதிகளுடன் 2 தளங்களை கொண்ட இந்த கலாச்சார மையத்தில் 600 பேர் அமரக்கூடிய வகையில் அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. குளிரூட்டப்பட்ட கண்காட்சியகம், திறந்தவெளி மைதானம், அருங்காட்சியகம், மாநாடு மேடை, சிற்றுண்டி சாலை, நூலகம், விரிவுரை அறைகள், ஸ்டுடியோக்கள் உள்ளிட்டவற்றையும் கலாச்சார மையம் உள்ளடக்கியுள்ளது. இதுகுறித்த ட்விட்டர் பதிவில், இந்த மையம் யாழ்ப்பாணத்தின் கலாச்சார பாரம்பரியத்தை ஊக்குவித்து பாதுகாத்து வளர்ப்பதை அடிப்படையாக கொண்டு செயல்படும் என்று பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கிடார் ஆசிரமம் குறித்து பகீர் புகார் எழுந்த நிலையில் சோதனைக்கு சென்ற அரசு அதிகாரிகள் மீது வெறிப்பிடித்த குரங்குகள் தாக்குதல் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான தொகுப்போடு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த சலீம்கான் என்பவர் அமெரிக்காவில் தொழில் செய்து வருகிறார். இவரது வயது முதிர்ந்த மாமா ஜஃபருல்லா என்பவர் பராமரிக்க ஆளின்றி இந்தியாவில் தவித்து வந்தார். இதனால் ஜஃபருல்லாவை விழுப்புரம் மாவட்டம் குண்டலப்புலியூரில் செயல்பட்டு வரும் அன்பு ஜோதி ஆசிரமத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு சலீம்கான் சேர்த்துள்ளார். அதன் பின்னர் அமெரிக்கா சென்றவர் 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மீண்டும் தனது மாமாவை பார்ப்பதற்காக ஆசிரமத்திற்கு வந்துள்ளார். அங்கு ஜஃபருல்லா இல்லாததால் ஆசிரம நிர்வாகியான அன்பு ஜுபீனிடம் சலீம்கான் விசாரித்தார்.
ஜஃபருல்லா கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள தங்களது மற்றொரு ஆசிரமத்தில் இருப்பதாக ஆசிரம நிர்வாகி அன்பு கூறியுள்ளார். இதனை நம்பிய சலீம்கான் பெங்களூரு ஆசிரமத்திற்கு நேரில் சென்று பார்த்தபோது அங்கும் அவர் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மீண்டும் குண்டலப்புலியூர் ஆசிரமத்திற்கு வந்து அதன் நிர்வாகியிடம் விசாரித்த போது சரியாக பதில் கிடைக்காததால் சந்தேகம் அடைந்தார். இதுகுறித்து கெடார் காவல் நிலையத்தில் கடந்த 2002ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் புகார் அளித்தார். ஆனால் அந்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதன் பின்னர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சலீம்கான் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார். ஜஃபருல்லாவை கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு விழுப்புரம் மாவட்ட போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. விழுப்புரம் மாவட்ட காவல்துறை சார்பில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் வருவாய்த்துறை, சமூக நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் அன்புஜோதி ஆசிரமத்தில் அதிரடி சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமானது. ஆசிரமத்தில் மனநலம் குன்றியோர், ஆதரவற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளி உள்ளிட்ட 137 பேர் தங்க வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். அவர்களில் 16 பேர் இதுவரை காணவில்லை என தெரிய வந்துள்ளது. போதிய அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்காமல் சிறைச்சாலைகளில் உள்ளதைப் போல இரும்பு கம்பிகள் பொருத்தப்பட்ட அறைகளில் பெண்கள், குழந்தைகள் என பலரும் அடைக்கப்பட்டிருப்பதை காணவே பரிதாபமாக இருந்தது. ஒரு 200 பேர்கிட்ட இருப்பாங்க ஐயா, லேடிஸ் ஜென்ஸ். அது வந்து அதிகாரம் முடிவு பண்ணும். நம்ம காணதில் நம்ம பார்க்க முடியல. 60 பேரை காணன்றாங்க, அது அதிகாரம் தான் முடிவு பண்ணுங்க ஐயா. சிலது வந்து அவங்க வீட்டிலேயே சில பேர் கொண்டு வந்து விடுறாங்க, சில பேர் தானே சேர்றாங்க, சில பேர் இவங்களா கூட்டின்னு வராங்க. ஆனால் கொண்டு வந்து விடுறது ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்கும், அதிகம் பேர் இருக்கு. ஆனால் கொண்டு வரது இவங்க அதிகம் பேர் கொண்டு வருது. இங்கே ஏதோ மர்மம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிராமத்து சார்பு மர்மம் வந்து கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணி சொல்லுங்க ஐயா. ஆசிரம நிர்வாகிகளான அன்பு ஜுபீன் மற்றும் அவரது மனைவி மரியா ஜுபீனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் போலீசாருக்கு பல்வேறு சந்தேகங்கள் எழுந்தன. இந்நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்டோரை அச்சுறுத்தி பணிய வைப்பதற்காகவே ஆசிரமத்தில் 2 குரங்குகளை ஆசிரம நிர்வாகி அன்பு ஜுபீன் வளர்த்து வந்துள்ளார். போலீசார், அதிகாரிகள், செய்தியாளர்கள் என ஏராளமானோரை ஒரே நேரத்தில் கண்டதும் அந்த குரங்குகள் திடீரென ஆக்ரோஷம் அடைந்தன. கட்டி போடப்பட்டிருந்த அந்த குரங்குகளை யாரோ அவிழ்த்து விட்டதால் குரங்குகள் 2ம் கண்ணில் படுவோரையெல்லாம் விரட்டி விரட்டி தாக்கி கடித்து குதறின. ஒரு கட்டத்தில் ஆசிரமத்தின் நிர்வாகியான அன்பு ஜுபீனையும் குரங்கு கடித்து குதறியது. குரங்குகளின் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த 15 பேருக்கு ரத்தம் சொட்ட சொட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் தாசில்தார், துணை தாசில்தார், வருவாய் ஆய்வாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கையில் தடிகளை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பாக அரசு உயரதிகாரிகளையும் மருத்துவ குழுவினரையும் ஆசிரமத்திற்குள் அழைத்துச் சென்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே ஆசிரமத்தில் நடைபெற்றிருக்கும் முறைகேடுகள் வெளிச்சத்திற்கு வரும் என தெரிகிறது.